ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம வந்து புக் பேக் எல்லாமே பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் சாலியன் ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு அதன் முக்கிய கூறுகள், இந்த டாபிக் சார்ந்து இதுக்கான சமச்சீர் புக் பேக் எல்லாமே பார்க்க போகிறோம். இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா 6th, 10th, 12th. ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லா புக் பேக் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோவே ஒரு டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்களா கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிவிட்டு, ஸோ நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு மார்க் வந்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் டோட்டலாக எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் ஸ்டேட் அண்ட் டேஷ் யூனியன் டெரிட்டரி. இந்தியாவில் எத்தனை மாநிலங்களும் எத்தனை யூனியன் பிரதேசங்களும் உள்ளன? ஓகே, ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத யோசிங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா 28. ஸோ வந்து 28 மாநிலம், 28 ஸ்டேட்டும் 8 யூனியன் பிரதேசமும் வந்து இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து 9 இருந்துச்சு. ஸோ அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 வந்து 1 வந்து இணைப்பாங்க. புதுசாக பார்த்தோம் அப்படின்னா 3 ஒரு ஸ்டேட் வந்து உருவாக்கலாம். ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசியாக தெலுங்கானா வந்து உருவாக்குனாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்கலாம். ஸோ வந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னால் எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசம் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக யார் வந்து எலெக்ஷன் கமிஷனராக வந்து இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் யார். ஸோ வந்து எல்லாருக்குமே பிரசிடென்ட் தெரியும், பிரைம் மினிஸ்டர் தெரியும். ஸோ ஒரு சில பேருக்கு வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஆடிட்டர் ஜெனரல் யார், அட்டார்னி ஜெனரல் யார், இந்த மாதிரியான டேட்டாலாம் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னால் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது பார்த்தோம் அப்படின்னா அப்போவோ மாறிக்கிட்டே வந்து இருக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 28/8. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா இஸ் நோன் அஸ் அ. இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்தியாவை என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு துணை கண்டம், சப் கான்டினென்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டம், ஒரு கான்டினென்ட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது ஃபுல்லாக வந்து இருக்குது. ஆனால் இந்தியா வந்து ஒரு கான்டினென்ட் வந்து கிடையாது. அதனால இந்தியா வந்து ஒரு துணை கண்டம், சப் கான்டினென்ட் அப்படிங்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மவுஸ் சிண்ட்ரம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதிகமான மழைப்பொழிவு எப்போதுமே வந்து இருக்கும். இது வந்து எங்கே இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேகாலயா. ஸோ இந்த மேகாலயாவில் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மவுஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலீஜியன் நாட் பிராக்டிஸ்ட் இன் இந்தியா. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இது வந்து நடைமுறையில் இல்லை அப்படின்னா இப்போ இந்தியாவில் நம்ம வந்து இஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ வந்து முஸ்லீம் வந்து இருக்குது, சீக்கிசம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், ஜொராந்திசம் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. அப்போ எது இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஷியனிசம். ஸோ இந்த கன்ஃபியூசிய மதம் அப்படிங்கிறதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரெகக்னைஸ்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் 8th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகள் எத்தனை? ஓகே, ஸோ 8வது அட்டவணையில் பார்த்தோம் அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவலக மொழி, இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 22 வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன். ஸோ வந்து ஓணம் எங்கே கொண்டாடுவாங்க? நிறைய காலேஜில் வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க, அவ எல்லாருக்குமே தெரியும். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேரளா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோகினி ஆட்டம் இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் எங்கே உள்ளது? மோகினி ஆட்டம் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாநிலத்தில் ஆடக்கூடிய செவ்வியல் நடனம் அப்படிங்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் கேரளா தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதுனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த ஃப்ரேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். அடுத்தது விஏ ஸ்மித் வந்து இந்தியாவை என்ன சொல்லி அழைச்சாரு? விஏ ஸ்மித் கால்டு இந்தியாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா எத்தனாலஜிக்கல் மியூசியம், இனங்களின் அருங்காட்சியம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு இனங்கள் வந்து இருக்குது, பல்வேறு மதங்கள், கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து இதை
எத்தனாலஜிக்கல் மியூசியம் இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னாரு விஏ ஸ்மித். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன் டிட்டர்மைன் த டேஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ ரீஜியன். ஒரு பகுதியின் டேஸ் நடவடிக்கைகளும் அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக். ஸோ பொருளாதாரம் அதான் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் தீர்மானிக்க அப்படிங்காங்க. இப்போ ஒரு பகுதியில் கிளைமேட் காலநிலை, அங்கே மழை பொழிவு இல்லை வெயில் அடிக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சீராக இருக்கணும். இதெல்லாம் சீராக இருந்தால் தான் அங்கே எக்கனாமிக் பொருளாதாரம் கரெக்டாக இருக்கும். அப்படி தானே? இப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளம் அதிகமாக வந்துட்டு, அப்படி இல்லை அப்படின்னா மழையே பெய்யல, இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய தொழில்கள் விவசாயம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்படும். அப்போ இதெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட பொருளாதாரம் எக்கனாமிக்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்படும். அப்போ பொருளாதாரம் எதை பேஸ் பண்ணி பாதிக்கப்படுது? அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் காலநிலை பருவநிலை இதை வச்சா பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெய்சால்மர் த லேண்ட் ஆஃப் லோவஸ்ட் ரெயின்ஃபால் இஸ் லொக்கேட்டட் இன். மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ ஜெய்சால்மர்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்மியான மழைப்பொழிவு இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா மவுசின்ட்ரமில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அது மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருக்குது. இது எந்த மாநிலத்தில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் த இயர். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2004 தமிழை செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ முதல்ல அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா அறிவிக்காங்க. அதுக்கப்புறம் வரிசையாக ஒன்று சமஸ்கிருதம் பார்த்தோம் அப்படின்னா 2005. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு மலையாளம் ஒரிசா இந்த மாதிரி ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிஹு ஃபெஸ்டிவல் எங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க? பிஹு அப்படிங்கிற திருவிழா இது பார்த்தோம் அப்படின்னா அசாம்ல கொண்டாடுறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். ஸோ ஒரு செகண்ட் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்க மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். நீக்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்திய இனம். ஸோ இந்தியன் ரேஸ். அதுக்கப்புறம் கோஸ்டல் ஏரியா. ஸோ கோஸ்டல் ஏரியா அப்படின்னா கடற்கரை பகுதி. அங்கே என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிப்பாங்க. அப்போ ஃபிஷரி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜொரான்டிசம். ஸோ நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா மதங்கள்லாம் பார்த்தோம். இஸ்லாமு சீக்கிசம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்தியா. அப்படிதானே? ஏன்னா இங்கே பல்வேறு இனம் பல்வேறு மதம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமையாக இருக்குது. ஆனால் நம்ம அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும். அதனால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்தியா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த நேஷனல் சாங் வந்தே மாதரம் வாஸ் கம்போஸ்டு பை. ஓகே, வந்தே மாதரத்தை யார் கம்போஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர். ஸோ அதே தான் இது தமிழில் இருக்கு. அடுத்து பாருங்க. விச் இஸ் த நேஷனல் அந்தம் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தேசிய கீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட தேசிய கீதம் என்னது? ஜனகணமன. அடுத்தது ஹூ ரோட் த மோஸ்ட் ஃபேமஸ் நாவல் ஆனந்த் மத். ஆனந்த் மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்? ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அடுத்து பாருங்க. டேஷ் பர்த்டே இஸ் செலிப்ரேட்டட் அஸ் அ இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வைலன்ஸ். யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம்? ஸோ நீங்கள் அகிம்சை அப்படின்னாலே அதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ மகாத்மா காந்தி அவரோட பிறந்தநாள் தான் பார்த்தோம் அப்படின்னா நான் வைலன்ஸ் டே அகிம்சை நாளாக கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த கலர் ஆஃப் அசோகா சக்கரா ஃபவுண்ட் இன் அவர் நேஷனல் ஃபிளாக். நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கலரில் இருக்கும்? கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நேவி ப்ளூ. ஸோ கரு நீளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஃபர்ஸ்ட் ஃபிளாக் எவர் ஃப்ளோன் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இன். இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது? ஸோ
இந்திய விடுதலை நாளில் வந்து பறக்க விட்ட தேசிய கொடி வந்து எந்த அருங்காட்சியகத்தில் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டான ஆன்சர் சென்னை கோட்டையில் வந்து இருக்குது. சென்னை ஃபோர்ட் மியூசியத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின், தேசிய கீதத்தை இயற்றியவர். நேஷனல் அந்தம் வாஸ் ரிட்டன் பை. ஸோ வந்து யார் இயற்றியிருப்பாங்க? ரவீந்திரநாத் தாகூர். இந்த வீடியோவை பார்க்கும்போதே ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தனியாக மறுபடியும் வந்து புக் பேக்கில் வந்து படிக்க வேண்டாம். நம்ம இந்த புக் பேக்கே பார்த்தோம் அப்படின்னா தனியாக ஒரு சீரீஸாக போட்டே வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் புக் பேக் எல்லாம் வந்து படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு புக் பேக்லேருந்தே நிறைய கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் வரும். அடுத்து பாருங்கள், தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு. த டைம் டேக்கன் டு பிளே த நேஷனல் அந்தம். ஸோ வந்து எவ்வளோ காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ டயத்தில் பாடணும் அப்படின்னா கரெக்டாக 52 செகண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாடணும். ஸோ அப்போ வந்து 52 செகண்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர். அடுத்து பாருங்கள், வந்தே மாதரம் வாஸ் ஃபர்ஸ்ட் சங் பை டேஸ் அட் 1896 செஷன் ஆஃப் அ நேஷனல் காங்கிரஸ். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? ஓகே, ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டேஸ் ஹாய்ஸ் த ஃப்ளாக் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே இன் டெல்லி. விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யார் அப்படிமா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யார் ஏற்றுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ வந்து பிரதம அமைச்சர் அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்றுவார். அடுத்தது, த நேஷனல் எம்ப்ளம் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் த அசோகா பில்லர் ஆஃப். இந்திய தேசிய லட்சினை டேஸில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, ஸோ வந்து எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாரநாத்தில் உள்ளது. ஸோ வந்து அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து இந்தியாவோட தேசிய கனி. இதெல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து மேட்ச் ஃபாலோயிங்கில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். இதான் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து மேங்கோ, மாம்பழம். அடுத்து நேஷனல் பேர்டு, தேசிய பறவை. ஸோ இது வந்து பீகாக், மயில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ட்ரீ, தேசிய மரம் என்னது? ஆலமரம், பேனியன் ட்ரீ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, த ஃபிளாக் விச் வாஸ் ஃப்ளோன் இன் 1947 இண்டிபெண்டன்ஸ் டே வாஸ் வீவ்டு இன். 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி எந்த இடத்தில்? ஸோ வந்து டேஸ் என்னும் இடத்தில். ஸோ வந்து எந்த இடத்துல வந்து நெசவு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து குடியாத்தத்தில். ஸோ வந்து குடியாத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நெசவு பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைச்சது யார்? த இந்தியன் நேஷனல் ஃபிளாக் வாஸ் டிசைன்டு பை ஹூம். ஸோ வந்து யார் வடிவமைச்சிருப்பாங்க? ஆன்சர் வந்து பிங்காளி வெங்கையா அப்படிங்கிறவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஸ் ஸ்டார்டட் த சகா எரா. சக ஆண்டு முறையை துவங்கியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கனிஷ்கர். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. இந்தியாவின் மிக நீளமான ஆறு. ஸோ இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கேஞ்சஸ், கங்கை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் ருபி சிம்பிள். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்தியாவோட ருபி சிம்பிள். இதை வந்து யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. யார் வந்து டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உதயா அப்படிங்கவங்க. அடுத்து, த சக்ரா ஆஃப் நேஷனல் ஃபிளாக் ஹேஸ் டேஸ் ஸ்போக்ஸ். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஸ் ஆரங்களை கொண்டது. எத்தனை ஆரங்கள் வந்து இருக்கும்? ஸோ வந்து மொத்தம் எத்தனை மணி? 24 மணி நேரம். அப்போ 24 இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த லயன் கேபிட்டல் இஸ் நவ் இன் த மியூசியம். நான்முக சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது? ஸோ எந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது? அது வந்து சாரநாத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அடுத்தது, த நேஷனல் அந்தம் வாஸ் அடாப்டட் இன். தேசிய கீதத்தை நம்ம வந்து எப்போ வந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1950. அடுத்து பாருங்க, டேஸ் இஸ் டிக்ளேர்ட் அஸ் அவர் நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ வந்து நம்ம தேசிய நுண்ணுயிரி, நம்ம வந்து தேசிய மரம் பழம் அந்த மாதிரி பார்த்த மாதிரி தேசிய நுண்ணுயிரி மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாக்டோபேசிலஸ்.
அடுத்து வந்து இப்போ நம்ம தேசிய கொடியில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கலர் வந்து இருக்குது. இப்போ காவி சாஃப்ரான் அப்படின்னா கரேஜ் தைரியம். அதே மாதிரி ஒயிட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒயிட் அப்படின்னா வந்து ஒரு பியூரிட்டி இல்லை பீஸ் அமைதி ஹானஸ்டி அந்த மாதிரியான அர்த்தம். ஸோ வந்து ஒரு அமைதியான மொத்தத்தில் நம்ம வந்து வெள்ளை அப்படின்னாலே வெள்ளை கொடி காட்டுறது அமைதி அப்படிமோ. ஸோ ஒயிட் அப்படின்னா ஒரு பீஸ் இல்லை வந்து ஒரு தூய்மையான பியூரிட்டி இல்லை நேர்மையான ஹானஸ்டி நம்ம வந்து எப்படியான வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க ஹார்ஸு. ஸோ வந்து குதிரை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆற்றல். அதுமாதிரி வந்து புல் சின்னத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹார்ஸு புல்லாம் இருக்கும். ஸோ குதிரை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆற்றல். அதே மாதிரி வந்து புல் காளை வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். ஸோ அதுக்கு என்ன வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாம் கூட வந்து சொல்லுவோம் காளை மாடு மருந்து உழைக்கணும் அந்த மாதிரி. அப்போ அந்த காளை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1947 இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அப்போ 1950 என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா குடியரசு ரிப்பப்ளிக் டே அப்படி தானே. அடுத்தது பாருங்கள் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். ஸோ நீங்களே ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டான ஆன்சர் வந்து கண்டுபிடிங்க. நம்ம இப்போ வந்து ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து அப்ளை பார்த்தோம். ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் அந்தம் தேசிய கீதம் அப்படி தானே. அடுத்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் சாங் தேசிய பாடல். அதுக்கப்புறம் பிங்காளி வெங்கையா. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து தேசிய கொடி நேஷ்னல் ஃப்ளாகு. அடுத்து வந்து மேக்நாத் சகா. இது பார்த்தோம் அப்படின்னா வான் இயற்பியலாளர் அஸ்ட்ரோபிசிஸ்ட். அடுத்து வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் தான். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷ்னல் ரெப்டைல் அப்படிங்கிறது. ஸோ வந்து தேசிய ஊர்வன. இப்போ வந்து நாகம் இந்த நாளில் வந்து எது ஊர்ந்து போகும் பாம்பு தான் ஊர்ந்து போகும். அப்போ ராஜநாகம். நீர்வாழ் விலங்கு. ஸோ அக்வாட்டிக் அனிமல் நீர்வாழ். அப்போ டால்ஃபின் தானே இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய பாரம்பரிய விலங்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து புலி அப்படி தானே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அப்ளை பார்த்தோம் நுண்ணுயிரி லாக்டோபெசிலஸ். அடுத்து பாருங்க. ஸோ வந்து இதில் எது ராங் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஃப்ளாகு அதோட லென்த்து பிரெத்து நீல அகலம் வந்து கொடுத்துருக்காங்க 3:2 ரேஷியோவில் இருக்கணும் அப்படிங்கிறது. இது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு. அடுத்து வந்து அசோக சக்கரம் அதுக்கு 24 ஆரம் 24 ஸ்போக்ஸ் இருக்கும் அப்படிங்காங்க. இதுவும் வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சக்கரம் வந்து ஸ்கை ப்ளூ இன் கலர் அப்படிங்காங்க வெளிர் நீல நிறம் அப்படிங்காங்க. ஆனால் அது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை ப்ளூ வந்து கிடையாது நேவி ப்ளூ அப்படி தானே கருநீலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நேவி ப்ளூ. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா ராங்கு. அடுத்து பாருங்கள் த நேஷனல் ஃப்ளாக் வாஸ் டிசைன்டு பை பிங்காளி வெங்கையா. ஸோ இதுலேயே வந்து இந்த 3ல் எது ராங்குன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃப்ளாக் வாஸ் வீவ்ட் இன் குடியாத்தம். விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டது. இதுவும் நம்ம அப்ளை பார்த்தோம். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து 2வது ராங் அப்படின்னா அது வந்து ஏன் ராங் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து யோசிங்க. ஸோ ஏன் ராங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுவும் ஆல்ரெடி பார்த்ததான். த ஃபர்ஸ்ட் எவர் ஃப்ளோன் ஃப்ளாக் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் கொல்கத்தா. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் இருக்குது அப்படிங்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து அப்போ தான் பார்த்தோம் இது வந்து சென்னை ஃபோர்ட் மியூசியம் அங்கே வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ராங்கு. 2வது வந்து ராங்கு. அடுத்து பாருங்கள் த கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட்டட் ஆன். அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா நவம்பர் 26. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அக்செப்டட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் த இயர். அரசமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. ஸோ வந்து எப்போ ஏற்றுக்கிட்டோம் அப்படி மாதிரி கேட்காங்க. நம்ம ஏற்றுக்கிட்டது பார்த்தோம் அப்படின்னா 1949. நடைமுறைக்கு வந்தது பார்த்தோம் அப்படின்னா 1950. இங்கே வந்து ஏற்றுக்கிட்டு தான் வந்து கேட்காங்க. அப்போ 1949. அடுத்து தெர் ஆர் டேஸ் அமெண்ட்மெண்ட் மேட் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டில் 2016. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஓகே, ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதாவது 2016 வரைக்கும் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு கேட்காங்க. இது வந்து புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ 2016 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 101 வந்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்டு.
ஸோ இதில் வந்து எது அடிப்படை உரிமையில் வராது அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட் டு ஃப்ரீடம் வரும், ஈக்குவாலிட்டி வரும், எஜுகேஷன், நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ரைட் டு ஓட் பார்த்தோம் அப்படின்னா வராது. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆன்சர். ஏன்னா வந்து எது வராது, நாட், அதான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் இந்தியன் சிட்டிசன் ஹேஸ் அ ரைட் டு ஓட்டட், இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம வந்து எத்தனை வயசில் ஓட்டு போடலாம், 18 வயசில். ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டேஷ் வாஸ் செலக்டட் அஸ் அ சேர்மன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சேர்மனாக தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் யார், இந்திய அரசமைப்போட தந்தை நம்ம வந்து யாரை சொல்லுவோம், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேஷ் ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட், நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஷ் ஆகும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட் தான். அப்படி தானே நம்மளோட அடிப்படை உரிமை வந்து யார் பாதுகாக்காங்க அப்படின்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட் தான். இப்போ நம்மளோட அடிப்படை உரிமைக்கு வந்து ஒரு பாதிப்பு வருதாலும் நம்ம வந்து எங்கே போவோம், கோர்ட்டுக்கு வந்து போவோம். ஸோ இந்த கோர்ட்டோட கடைசியாக உச்சபட்சம் அப்படிங்க என்னது, சுப்ரீம் கோர்ட்டு, உச்ச நீதிமன்றம். அப்போ சுப்ரீம் கோர்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாதுகாக்காங்க. அடுத்து த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன், நம்ம அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தாலும் வந்து கேட்காங்க. ஸோ வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26, 1950. ஸோ வந்து ஜனவரி 26, 1950க்கு நடைமுறைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்தது. இதுவே நம்ம எப்போ ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் நவம்பர் 26, 1949 நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம். ஆனால் நடைமுறைக்கு வந்தது பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26, 1950. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். ஓகே. ஸோ இதில் வந்து முதல்ல பாருங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் அப்படிங்கிறது எப்போ, ஆகஸ்ட் 15. ரிபப்ளிக் டே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜனவரி 26. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் டே பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 26. நம்ம வந்து அன்னைக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்றுக்கிட்டோம் நம்மளோட கான்ஸ்டியூஷனை. அதுக்கப்புறம் ரைட் டு எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிரியாம்பிள் முகவுரையில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து குடியரசு, இறையாண்மை, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இது எந்த ஆர்டரில் இருக்கும் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து சோவரைன், அதுக்கப்புறம் வந்து சோசியல், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக்கு. ஸோ வந்து இப்போது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மொதல் 3மே பார்த்தோம் அப்படின்னா எஸ்ன்னு ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வந்து எழுத வச்சு ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா வந்து மறந்துடும். அதனால் கடைசி எழுத்து வந்து பார்த்துக்கோங்க NTR. அப்போ NTR சோவரைன், சோசியல், செக்குலர். இப்போ கடைசியில் வந்து டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இது வந்து முதல் ஸ்டார்டிங் எழுத்து வேறு தான் இருக்குது. அப்போ DR, NTR, டாக்டர். DRனா டாக்டர். ஸோ அப்போ D அப்படின்னா டெமோக்ராட்டிக், R அப்படின்னா ரிபப்ளிக். நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து முதல்ல SSS, அப்போ நம்ம அதனால கடைசி லெட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் NTR. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்னா DR, டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி டைம்ஸ் ஆஸ் அ பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அமெண்டட், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது. ஸோ வந்து எத்தனை வாட்டி வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸு. ஸோ ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா அதை திருத்தியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் டு இட்ஸ் சிட்டிசன். ஸோ வந்து இப்போ இந்திய அரசியலமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட குடியுரிமை வந்து எப்படி இருக்குது, 2 இருக்கா 1 இருக்கா. இப்போ வந்து அமெரிக்கா அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கு 1 இருக்கும், ஸ்டேட்டுக்கு வந்து 1 இருக்கும். ஆனால் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 1 நம்மகிட்ட இந்தியன் சிட்டிசன்ஷிப் 1 தானே இருக்கும், ஸ்டேட்டுக்கு 1 அப்படிலாம் வந்து இருக்கா இல்லை. அப்போ வந்து இங்கே சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. ஸோ அடுத்து பாருங்கள் எ ஃபாரினர் கேன் அக்வயர் இந்தியன் சிட்டிசன்ஷிப், ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். ஸோ எது மூலம்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலைசேஷன், இயல்பு உரிமை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆட் ஒன் அவுட்டு. ஸோ வந்து மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எது மாறுபட்ட ஒன்று அப்படின்னா
ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ சொத்துரிமை இது பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமையில் வந்து வராது, மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். ஸோ இந்த சொத்துரிமை பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமையில் வந்து வராது, ஆரம்பத்தில் இருந்துச்சு, ஆனால் அதை வந்து அதுக்கப்புறம் சட்டத்திருத்தம் பண்ணி மாற்றிருப்பாங்க, அது வந்து அடிப்படை உரிமையில் வராது. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் எக்ஸசைஸ் ஆஃப் அன் ஃபண்டமெண்டல் ரைட்டு. கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 இருக்குது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கர் ஃப்ரம் கர்நாடகா கோ டு கேரளா டு ஒர்க் ஆன் த ஃபார்ம்ஸு. அதாவது கர்நாடகாவிலேருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பண்ணைக்கு வேலைக்கு போக முடியுமா? இது வந்து அடிப்படை உரிமையில் இருக்குது அப்படி தானே. நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கேனாலும் போய் வந்து வேலை பார்த்துக்கலாம், இது வந்து நம்மளோட அடிப்படை உரிமை. அப்போ முதல் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷன் செட்டப் எ செயின் ஆஃப் மிஷனரி ஸ்கூல். கிறிஸ்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல். ஸோ வந்து பள்ளிகளை அமைக்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது அவங்களோடது. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அடிப்படை உரிமையில் வந்து இருக்குது. அப்போது வந்து இதுவும் வந்து கரெக்ட், இது வந்து இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மென் அண்ட் உமன் கவர்மெண்ட் காட் சேம் சேலரி. அதாவது ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகள் சம ஊதியம் பெறுதல். ஸோ 2 பேரையும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல், சம ஊதியம் பெறணும், இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் இன்ஹெரிட்டட் பை தேர் சில்ட்ரன். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு சேரும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிப்படை உரிமையில் வந்து இல்லை, அப்படி தானே. ஸோ இப்போ வந்து மிச்சம் 3 பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமையில் வந்து இருக்குது. எல்லாருமே சம்பளம் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும், நம்ம இஷ்டப்படி ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போக முடியும், அதுமாதிரி சமய நிறுவனங்கள் பார்த்தோம் அப்படின்னா பள்ளிகள் இதெல்லாம் ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிப்படை உரிமையில் இருக்குது. இந்த 4வது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இது லீகலாக வந்து உரிமை இருக்குது. ஸோ வந்து அப்பாவோட சொத்து பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைக்கு அப்படிங்க லீகலாக வந்து இருக்குது, ஆனால் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக அடிப்படை ரைட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுக்கல. அப்போ அந்த இதான் பார்த்தோம் அப்படின்னா டி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே ஆன்சர். அதாவது இது மட்டும் தான் ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்து வராது, அதான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டி தான் ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட் வாஸ் டிஸ்கிரைப்டு பை டாக்டர் அம்பேத்கர் அஸ் அ ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். பின் வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? ஸோ இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்றப்பாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பி சஸ்பெண்டடு. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஓகே, அடிப்படை உரிமை வந்து எப்போ நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் விரும்பினாலா? இல்லை. ஸோ உச்சநீதிமன்றம் விரும்பிச்சு அப்படின்னா நம்ம நிறுத்தி வைக்க முடியாது. அதுமாதிரி வந்து பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஆர்டர் வந்து போடுறாரு, அப்பவும் முடியுமா? அப்பவும் வந்து முடியாது. இஃப் அ பிரசிடென்ட் ஆர்டர் இட் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையிட்டால். ஸோ இப்போ மட்டும்தான் முடியும். ஸோ வந்து ஏதாவது தேசிய அவசர நிலை நேஷனல் எமர்ஜென்சி வருது, அப்போ குடியரசுத் தலைவர் வந்து ஆணையிடுதாரு, அப்போ மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட அடிப்படை உரிமை இதை வந்து நிப்பாட்டி வைக்க முடியும். அடுத்து பாருங்கள், வி பாரோடு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃப்ரம் த. நமது அடிப்படை கடமைகள் அதை நம்ம வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்? ஸோ எங்கேருந்து பாரோ பண்ணோம் அப்படிங்கிற வந்து கேட்காங்க. ஸோ எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரஷ்யன் கான்ஸ்டியூஷன், ரஷ்ய அரசியலமைப்பு நம்ம வந்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். பார்த்தோம் அப்படின்னா அண்டர் விச் ஆர்டிகல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கேன் பி ப்ரொக்ளைம்டு. அதாவது நிதிநிலை அவசர நிலை, இதுக்கான ஆர்டிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 360. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுவே நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா வந்து 352, ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து 356, ஃபினான்சியல் அப்படிங்கிறது 360. அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிஷன் மேட் ரெக்கமெண்டேஷன் அபவுட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? ஸோ இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்க்காரியா குழுவும் ராஜமன்னார் குழுவும். ஸோ வந்து சர்க்காரியா, ராஜமன்னார், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை தோன்றியது. த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஎஸ்ஏலேருந்து. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டேஷ் வாஸ் எலெக்டட் அஸ் அ டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக வந்து யாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சச்சியானந்த சின்ஹா. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து வருவார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் ஆன். எப்போ வந்து அடாப்ட் பண்ணோம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் 26 நவம்பர் 19
49. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ரிட் இருக்குது, ஸோ வந்து எத்தனை பேராணைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆர்டிகல் 32. அதில் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 எண்ணம் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹேவ் பீன் கிவன் டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல். ஸோ வந்து அடிப்படை கடமைகள் வந்து எந்த ஆர்டிக்கலில் எந்த சரத்தில் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 51A. அடுத்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1955. அதுக்கப்புறம் பிரியாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து மினி கான்ஸ்டியூஷன், சின்ன அரசியலமைப்பு, குறு அரசியலமைப்பு அப்படிமோ, அது வந்து 42ஆம் சட்டத்திருத்தத்தை, ஏன்னா வந்து அதை வந்து நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழியாக முதல்ல வந்து தமிழ் வந்து அறிவிச்சிருப்பாங்க. நேஷனல் எமர்ஜென்சி பார்த்தோம் அப்படின்னா 1962. ஓகே, அடுத்து பாருங்கள். அமாங் த ஃபாலோயிங் ஹூ வாஸ் அ சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. சட்ட வரைவு குழுவோட தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து B.R. அம்பேத்கர். அடுத்து பாருங்கள். இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியா which of the following principle are implied institutionally in the parliament government. இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மெம்பர் ஆஃப் அ கேபினெட் ஆர் மெம்பர் ஆஃப் அ பார்லிமெண்ட். அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார்கள். அப்படிதானே, அமைச்சரவை உறுப்பினர்கள் பார்த்தோம்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்டர் ஹோல்ட் த ஆஃபீஸ் டில் தே என்ஜாய் கான்ஃபிடன்ஸ் இன் த பார்லிமெண்ட்டு. நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பார்கள். அப்படி தானே. ஸோ நாடாளுமன்றத்தில் அந்த நம்பிக்கை, ஸோ அது வரைக்கும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பதவி வகிப்பாங்க. இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பதவி வந்து வகிக்க முடியாது. அப்போ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேபினெட்டு, அமைச்சரவை. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டட் பை த ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் அப்படிங்காங்க. ஸோ ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்னா யார்? ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர். ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட் அப்படின்னா தான் வந்து பிரைம் மினிஸ்டர். இங்கே வந்து ஹெட் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வந்து கேபினெட், அமைச்சரவையை பார்த்தோம் அப்படின்னா ஹெட் ஆஃப் அ ஸ்டேட், பிரசிடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட தலைமையில் வந்து இருக்காது. அப்போது மூணாவது மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து தப்பு. முதல் ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. இதே இங்கே வந்து ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட், அதாவது ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட் அப்படின்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் கீழே அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹவு லாங் டிட் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டேக் டு ஃபைனலி பாஸ் த கான்ஸ்டியூஷன். அரசமைப்பு இறுதிப்படுத்தி அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? ஸோ வந்து அப்ராக்சிமேட்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3 வருஷம். டிசம்பர் 9, 1946 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 வருஷம் வந்து ஆயிருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வென் வாஸ் அ மெட்ராஸ் ஸ்டேட் ரீநேம்ட் அஸ் தமிழ்நாடு. ஸோ வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டை வந்து எப்போ தமிழ்நாடு அப்படி ரீநேம் பண்ணாங்க அப்படின்னா 1969. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் தட் இந்தியா இஸ் சோவரைன் சோசியல் செக்குலர் டெமோக்ராட்டிக். ஸோ இதை பற்றி எதில் சொல்லியிருப்பாங்க? நம்மளோட பிரியாம்பிளில் முகவுரை இல்லை வந்து முகப்புரை அதில் பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து அப்படியே பார்த்தோம் இதோட ஆர்டர். ஸோ என்டிஆர் டிஆர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அது வந்து பிரியாம்பிளில் வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து த டேம் வி இன் த பிரியாம்பிள். அந்த முகப்புரையில் பார்த்தோம் அப்படின்னா நாம் அப்படி மாதிரி இருக்கும். அந்த நாம் அப்படின்னா யார் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நாம் அப்படின்னா நாம் தான். த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்கள், அதான் வந்து அந்த வி, த பீப்புள் ஆஃப் இந்தியா. அடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். என்டிஆர் டாக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்டிஆர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் டிஆர். ஸோ அப்போ வந்து சோவரைன் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு இருக்காங்க. மாநிலங்கள் அவை உறுப்பினரோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 250 வந்து இருக்கலாம். ஸோ அதான் வந்து ஆக்சுவல் ஸ்ட்ரென்த். ஸோ அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா 250 பேர் வந்து இருக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஒன் இஸ் அ எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இல்லாமல் நம்மளும் அது வந்து உருவாக்குனது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறது. ஸோ நிதி ஆயோக் தான் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த இந்தியன் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட் வாஸ் ஹெல்டு பிட்வீன். ஸோ இந்திய அரசமைப்போட நிர்ணய சபை நடைபெற்ற காலம் வந்து கேட்டிருக்காங்க. எப்போ இருந்து எப்போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ 9th டிசம்பர் 1946 24th ஜனவரி 1950 வரைக்கும். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். அடுத்து
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபா இஸ் ஆல்சோ கால்டஸ், மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ நம்ம வந்து மேலவை அப்படின்னா மாநிலங்கள் அவை அப்படிமோ, அதான் பார்த்தோம் அப்படின்னா மேலவை அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் த கவர்னர் நாமினேட்டட் டேஷ் மெம்பர் ரெப்ரசன்டிங் ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஷின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த டேஷ் நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார். ஸோ வந்து இது ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா வந்து 333. ஸோ ஒரு மெம்பர். ஸோ இப்போ ஆர்டிகல் 333 படி ஒரு மெம்பரை பார்த்தோம் அப்படின்னா வந்து நியமிப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் எலெக்டட் மெம்பர். தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து 234. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஹேஸ் ரெஃபர்ட் அஸ் அ மினி கான்ஸ்டியூஷன் அப்படிங்காங்க. அதாவது 42வது அரசமைப்பு வந்து ஒரு குறு அரசமைப்பு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய சட்டத்திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே வந்து ரீசன் காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் பல்கியஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ். ஸோ வந்து அதிகமான விதிகள் கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு தான், காரணமும் கரெக்டு தான், ஸோ வந்து கூட்டும் கரெக்டு தான். அப்போ போத் ஏ அண்ட் ஆர் டு ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. ஓகே, சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் பீன் அமெண்டட் 100 டைம். அப்படி தானே, இது வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்குது. நம்ம அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா சட்டத்திருத்தம் பண்ணிட்டே இருக்கோம். காரணமும் அதான் வந்து கொடுத்துருக்காங்க. 100 டயத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா சட்டத்திருத்தம் பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்டி, ஆங்கிலோ இந்தியன், அதுக்கப்புறம் வந்து இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ அது மாதிரி நம்ம வந்து நிறைய பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பண்ணிட்டே இருக்கோம். அப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்குது. ஏன்னா 100 வாட்டிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு. போத் ஏ அண்ட் ஆர் டு ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ நம்ம வந்து ஓவராலாக இந்த கான்ஸ்டியூஷன் டாபிக், சேலியன் ஃபியூச்சர் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். நீங்கள் இதிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் முக்கியமான விஷயம் எல்லாமே வந்து படிச்சிருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக புக் பேக் போட்டே வரோம். அதுக்கான செப்பரேட் பிளேலிஸ்ட் வந்து இருக்குது, அது ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் இதை போக வந்து கதையாக படிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நம்ம வந்து கதை கேளு அப்படிங்கிற மாதிரி தமிழ்லையே எல்லா கதையை வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஷாட் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.